அதிக வெற்றி பெற்றவர்கள் யார், தோல்வி பெற்றவர்கள் யார், டெபாசிட் போனவர்கள் யார் என்று தான் பார்த்து கொண்டிருக்கின்றனர். பொதுவாக தேர்தல் களத்தில் அப்படி பார்க்க முடியாது. தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி தோல்வி என்பது வெறுமனே வேட்பாளருடைய வெற்றி தோல்வி என்பது மட்டுமே அதை தீர்மானிக்கக்கூடிய காரணி அல்ல. அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இல்லை தாழ்ந்திருக்கிறதா, எந்தெந்த பகுதிகளில் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேர்தல் அரசியல். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலுக்கு முன்பாகவும் அவர் செய்த பில்டப் எதுவுமே எடுபடல, தேர்தலுக்கு பின்பாக அவர் செய்த பில்டப்பும் உடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது அதிமுக மீது தான் இவர்கள் குதிரை ஏறி, பச்சை குதிரை ஏறி எல்லா வேலையும் செய்வதற்கான முயற்சிகளை அண்ணாமலை முயற்சி செய்தார். ஏன்னா அதிமுக என்பது ஒரு வீக்காக இருக்கிறது, ஒரு பலவீனமாக இருக்கிறது. ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு போயிருக்காரு, டிடிவி தனியாக பிரிஞ்சு போயிருக்காரு, இவர்களுக்கிடையே சில நிர்வாகிகளும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. எனவே குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதை போல அதிமுகவை ஓவர் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை